இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு ஷோல்டரில் ஸ்டிச்சிங் லைன் நிற்காமல் ஃப்ரண்ட்டில் கீழே இறங்கி வரும் பார்த்துக்குங்களா. அந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி இந்த இடத்துல வரும். அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் மேலே நிற்காமல் கீழே இறங்கி வரும். இப்படி இறங்கி வரத்தை நாம் எப்படி கட்டிங்கில் சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்படி இறங்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு செஸ்ட்டு கீழே வந்துடும். இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இப்படி ஷோல்டரை ஈக்குவலாக கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. டேப்பை வச்சு நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 9.5 வருது. நான் வந்து கஸ்டமர்கிட்டேயே உடம்புல அளவு எடுத்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுமே நான் எந்த இடத்த சரி பண்ணலான்றதுக்காக அவங்க உடம்புல அளவு எடுத்துட்டேன். இப்போ நான் அதில் 1/2 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி வைக்கிறேன். கீழே இறக்கி எடுத்துட்டு கீழே நமக்கு அண்டர் பஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 3.25 வருது. இப்போ இந்த 3.25 நாம் அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ண பார்த்திங்களா, அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி அளவு. நம்ம உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய மேலே ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் டவுன் வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவு. இப்போ இதில் நாம் ஃபுல்லுமே எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்க்குறோம். இது அளவு ப்ளவுஸோடது. இதில் பார்த்திங்கன்னா 12.75 தான் இருக்குது. இப்போ நாம் உடம்புல எடுத்து வச்சுக்கிற அளவில் பார்த்திங்கன்னா 13.25 இருக்குது. இது வெறும் ரெடி அளவு. இதில் நாம் கீழே தையலுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிப்போம். இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். கீழே ஷோல்டர்லேயே நம்மளோட ஸ்டிச்சிங் லைன் நிற்காமல் ஃப்ரண்ட்டில் இறங்குது எனக்குன்றவங்களுக்கு இது உதவும். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.